கப்பல்ல. அதுக்கப்புறமா கடவுளை கதவை தட்டினா என்ன பண்ணக்கூடாது, திறக்கப்படாது. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், சரியான நேரத்துக்கு வாங்க, கதவு அடிக்கிறதுக்கு முன்னாடி வாங்க, எப்பொழுதும் ஆயுதமா இருங்க, எப்பொழுதும் ஷார்ப்பா இருங்க. தேவனுடைய ரகசியம் உங்களுக்கு வெளிப்பட வேண்டுமானால் விருத்த சேதனமுள்ள செவிகளை உடையவர்களா இருக்க வேண்டும், விருத்த சேதனமுள்ள இருதயத்தை உடையவர்களா இருக்க வேண்டும். அவருடைய மெல்லிய சத்தம் ஒரு சில இடங்களில் கேட்கும், ஒரு சில இடங்களில் கண்மலைகளை விளக்குற சத்தமும் கேட்கும். கர்த்தருடைய சத்தம் எப்படிப்பட்டது? காதேஸ் வனாந்திரத்தை அதிரப்படுகிற சத்தம். இன்னொரு சத்தம் கர்த்தருடைய சத்தம் மெல்லிய சத்தம். இடிமடல்களுக்கு மத்தியிலே, புயல் காற்றுக்கு மத்தியிலே, சுழல் காற்றுகளுக்கு மத்தியிலே அமைதி உண்டாயிற்று. கர்த்தர் மெல்லிய சத்தத்தோடு கூட பேசுவார். இவைகளை நீங்கள் அறிய வேண்டுமானால் நீங்கள் தேவ ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும். எப்பொழுதும் விருத்த சேதனம் உள்ளவர்களாய், நீங்கள் கவனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதான் சொல்ல, விழிப்புள்ளவர்களாய் இருக்க வேண்டும், ஜபத்திலே உறுதியாய் அறிந்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். சிந்தனைகள் உலகத்து பக்கமாய் பார்க்கிற கண்களை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. நம்முடைய கண்கள் உலகத்தை பார்க்கும்படிதான் படைக்கப்பட்டது என்றாலும் நல்லவைகளை பார்க்க வேண்டும். அப்படியே கண்களுக்கு உலகத்தை நோக்குவதற்காக தான் படைக்கப்பட்டது என்றாலும் நம்முடைய ஆவிக்குரிய கண்களாலே அநேக ரகசியங்களை கற்றுக்கொள்கிற கண்களை உடையவர்களாய் இருக்க வேண்டும். அடுத்து வாசிக்க பாருங்க, உங்களுடைய கண்களை திறக்கிறாரு. அப்புறம் என்ன பண்றாரு பாருங்க, மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன பண்றாரு? மடங்கடிக்கப்பட்டவர்கள். யாராவது ஏதாவது சொல்ல முடியுமா? மடங்கடிக்கப்பட்டவர்கள் யார்? மடங்கடிக்கப்பட்டவர்கள், மடங்கடிக்கப்பட்டவர்கள் என்றால் அர்த்தம் ஏதாவது சொல்ல முடியுமா? கைவிடப்பட்டவர்கள் சொல்றாங்க சகோதரி. வேற யாரும் சொல்ல முடியுமா? புரியல. உதாசீனம் பண்ணப்பட்டவர்கள் அப்படின்றாங்க சகோதரி. வேற யாராவது சொல்ல முடியுமா? தோல்வியை கண்டவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள், தோற்று போனவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள். ஒரு எலெக்ஷன்ல ஜெயிக்கிறாங்க, அவருக்கு எதிராக நின்றவர் மடங்கடிக்கப்பட்டிருக்கிறார். ரெண்டு பேர் இருக்கிறாங்க எலெக்ஷன்ல, அவர் ஓவர் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. தோத்து போனவர் என்ன பண்றாரு? மடங்கடிக்கப்பட்டாரு. அவரு எழுக்க முடியாது, ஏன்னா தன்னுடைய ஆசையை, தன்னுடைய சொத்தை, தன்னுடைய பணத்தை எல்லாத்தையும் என்ன பண்ணிட்டாரு? இழந்துட்டாரு. ஒரு தொழிலை செய்யணும் அப்படின்னு சொல்லி, ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்தணும்னு சொல்லி முயற்சி எடுத்து நிறைய பணத்தை செலவு பண்ணி ஒரு தொழிலை துவங்குறாரு. அந்த தொழில் அவருக்கு நஷ்டத்தை கொடுக்குது. அவர் திரும்பவும் தொழில் செய்வதற்கான திராணி இல்லாம மடங்கடிக்கப்படுகிறார். மடங்கடிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா, ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறாங்க, அவர் முந்தி 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 ஓடணும்னு நினைக்கிறாரு. நடுவில் அவர் விழுந்து போறார், மயக்க நிலைக்கு வந்து அவரால் வெற்றி பெற முடியல. வெற்றியை தழுவாதவர்கள், தோல்வியை காண்கிறவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள். வெற்றி அடைய முடியாமல் இருக்கிறவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள். எவ்வளவு முயற்சிக்கும் தோல்வியையே ஆயுதமாக கொண்டிருக்கிறவர்கள், தோல்வியையே தன்னுடைய சிந்தையில கொண்டிருக்கிறவர்கள், தன்னுடைய வாழ்க்கையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள். ஆனா மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தரால் என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? எத்தனை முறை தோற்று போனாலும் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டும் எழுப்பணும், மீண்டும் ஜெயிக்க வைக்கணும் என்பது தேவனுடைய திட்டமாக இருந்தது. சவுலுடைய ராஜ்யபாரத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தரிடத்திலே தோற்று போனார்கள். அனுப்புகிறார் தாவீது ராஜாவே, மடங்கடிக்கப்பட்ட ஜனங்களை நான் வெற்றி கொள்ள செய்வேன். தேவ ஆவியோடு வந்தார், தேவ அபிஷேகத்தோடு வந்தார். யாரே? தாவீது ராஜா. சவுலினிடத்திலே பொல்லாத ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. தேவனுடைய ஆவி தாவீதினிடத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. பொல்லாத ஆவி இருக்கிறவர்கள் மடங்கடிக்கப்பட்டவர்கள், தேவனுடைய ஆவி இருக்கிறவர்கள் வெற்றியை காண்கிறவர்கள். புரியுதுங்களா? யார் மடங்கடிக்கப்பட்டவங்க? உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்க தேவனுடைய ஆவியை இழந்திருக்கிறீங்களா? தேவனுடைய அபிஷேகத்தை இழந்திருக்கிறீங்களா? தேவனுடைய ஆலோசனைகளை இழந்திருக்கிறீங்களா? நீங்கள் மடங்கடிக்கப்பட்டு மீண்டும் மீண்டும் தோல்வியோடு அனுபவத்து போல நடத்தப்படுகிறீர்களா? உங்களை தூக்கிவிட கண்ட மரமகளுவார்கள். மடங்கடிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தூக்கி விடுகிற தேவனாய் இருக்கிறார். என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது, கர்த்தாவே உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது ஐயா. துரத்துண்ட இஸ்ரவேலரை என்ன பண்றாரு? கூட்டி சேர்க்கிறார். எலியா சொல்லுங்க, விழுந்த தாவீதின் கூடாரங்களை எழுப்பிட்டு கட்டுகிறார். நீங்க தான் விழுந்த தாவீதின் கூடாரம் சொல்லி நினைக்கிறீங்களா? ஆண்டவரே, வாழ்க்கையில
என் குடும்பம் விழுந்து கிடக்கிறது. நான் இவ்வளவு முயற்சி வெற்றியை பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அடங்கடிக்கப்பட்டவர்களை ஏன் இவ்வளவு நல்ல விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய திட்டத்தையும் தீர்மானத்தையும் வைத்திருக்கிறார். அடுத்து வாசிக்கிறாங்க, நீதிமான்களை ஆண்டவர் என்ன பண்றாரு? உலகத்துல தோழன், நண்பன், நம்பி, தோழி என்ற வார்த்தைகளுக்கு இணையான ஒரு நட்பே இல்லை. நிறைய கவிஞர்கள் இதான் எழுதி வச்சிருக்கிறார். கணவன் மனைவி உறவை விட தோழன், அதாவது நண்பனுடைய உறவு மிகுந்த மேலான உறவு என்று சொல்லியிருக்கிறார். நண்பன் நினைச்சா ஒரு நண்பனை என்ன பண்ண முடியும்? உயிரை பொழுது கூட காப்பாற்ற முடியும். குடும்பத்தார் செய்ய முடியாததை விட உயிர் நண்பன் என்ன பண்ணுவானா? செய்வான். வெளியே சொல்லுங்க, ரெண்டு பேர் வேதாந்தம் ரொம்ப நெருங்கிய நண்பர்களா இருந்தாங்க. யார் தெரியுமா? தாவீதும் யோனாதானும். அவருடைய சிநேகத்தை குறித்து எழுதியிருக்கிற வரிகள் எப்படி தெரியுமா? ஸ்திரீகளின் சிநேகத்தை விட அதிகமான சிநேகம், காதலர்களுடைய சிநேகத்தை விட. அவங்க பிரிக்கவே முடியாது. ரெண்டு பேர் காதலிக்கிறாங்கன்னா வீட்டுல என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. சாரி காதலிச்சு முடிஞ்சா அனுபவம். நம்ம ஏதாவது ஒரு வேலையை செய்யணும் முடியாது. என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவருக்கு உலகமெல்லாம் அதனாலதான் இருக்கும். சொல்றாரு, அவருக்கு என்ன பண்றாரு? எதையும் கதை சொல்றேன். என்ன சொல்லுவாங்க? நீதிமான்களை கர்த்தர் சிநேகிக்கிறார். அதுக்காக தான் சொன்னேன் இந்த கதையை. எல்லாரும் உள்ள பட்டாபூசி வர்ற மாதிரி இருக்குது, பழைய நினைவுகள் வர மாதிரி இருக்குது. மனுஷ சிநேகித்தை விட ஆண்டவருடைய சிநேகித்தை. மனுஷ மறந்து போயிடுவான். நிறைய பேருடைய கால தோல்வியில முடிந்தது. நிறைய பேருக்கு ஜாதி தடையா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அழகு தடையா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு படிப்பு தடையா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு பணம் தடையா இருந்திருக்கும், நிறைய பேருக்கு அறிவு தடையா இருந்திருக்கும். இதை எதையுமே பொருட்படுத்தாமல் உன்னையும் என்னையும் நேசிக்க வெளியே சொல்லமா? அவர் முகத்தை அல்ல என்ன பாக்குறாரு? வெளியே சொல்லுங்க. நம்மலாம் வெளியே தான் பாக்குறோம். கலரா இருக்கிறாங்களா? என் உயரத்துக்கு சரியா போயிடுமா? போய் நிக்க வச்சு பாக்குறாங்க, அளவு வச்சு பாக்குறாங்க. ஆனால் அவர் அவைகளை கடந்து உங்களை நேசிக்க செய்யணும். இந்த உலக சிநேகிதம் போல அவருடைய சிநேகிதம், அவருடைய சிநேகிதம் அளவிட முடியாத ஒரு சிநேகிதம். உன்னத பாட்டை படிச்சு பாருங்க. ஆண்டவருடைய நேசத்தை குறித்து எழுதியிருக்கு. காட்டு மரங்களுக்குள்ளே கிறிஸ்திலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது சிநேகம். லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படி இருக்கிறது சிநேகம். அவ்வளவு அருமையான வரிகள் உன்னத படத்தை சொன்னாரு. அவர் யாரை சிநேகிக்கிறார்? நீங்க கரெக்டா ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துக்கிறீங்க. உங்க மேல அளவு கடந்த அன்பு வச்சிருப்பாரு. நம்ம மேல அவர் அன்பு வச்சதுனால தான் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனம் சொல்கிறது, தேவன் நம்ம மேல அன்பு வைத்ததுனால தான் இயேசு கிறிஸ்துவை உலகத்துல தந்தரடி இவ்வளவாய் உலகத்துல அன்பு கொண்டார். எவ்வளவு சொல்லி சொன்னா, சிலுவையில தன்னுடைய ஜீவனை கொடுக்கிற அளவுக்கு, உனக்காகவும் எனக்காகவும் கல்வாரியில தன்னை இழக்கிற அளவுக்கு, யாராவது காரி கும்புறாரோ அதை பொறுத்துக் கொள்கிற அளவுக்கு. அதான் பவுல் எழுதுற, அன்பு திரளான பாவங்களை என்ன பண்ணுமா? மறைச்சு வைக்க. மாயமான அன்பு என்ன தெரியுமா? மறைச்சு வைக்கும். அந்த அன்பு குறையும் போது மறைச்சு வச்சிருக்க தொடர்ந்து திறந்து என்ன பண்ணாத தெரிய செய்ய ஆரம்பிக்கும். சொல்லி சொல்லி காட்டும், நான் உனக்கு அதை செஞ்சேன், ஏமாத்திட்டு போயிட்டேன், எப்படி எனக்கு துரோகம் பண்ணிட்டு அப்படின்னு சொல்லி காட்டும். மாயமான அன்பு. ஆனா உண்மையான அன்பு எல்லாத்தையும் என்ன பண்ணுமா? ஓடிடும். அதுக்கப்புறமா அந்த சோடே தெரியாது. இயேசு கிறிஸ்து நாம் எவ்வளவு பாவம் செஞ்சாலும் எல்லாத்தையும் மூடிட்டு நம்மளை நேசிக்கிறார்.
எங்க கொண்டு போய் போடுறாரு? கடலின் ஆழத்துல கொண்டு போய் போடுறாரு. வேதவசனம் சொல்லுகிறது நீதிமான்களை அவர் சிநேகிக்கிறார். அதனால நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நாளுக்கு நாள் நம்ம ஷேப் ஆகி ஷைன் ஆகி நம்ம பிரகாசமானா அவர் நம்மளை நேசிக்கிறார், நம்மளை சிநேகிக்கிறார். அடுத்து வாசிக்கிறோம் பாருங்க. பரதேசிகளை கர்த்தர் காப்பாற்றுகிறார். யாருக்கு பரதேசி சொல்றாங்க? படம் பரலோகி சொல்றாங்கல்ல, என்ன சொல்றாங்க? எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாத, எந்த பிடிப்பும் இல்லாத, யாருக்கும் சொந்தம் இல்லாத அவன் தான் பரதேசி. அவங்ககிட்ட ரேஷன் கார்டு இருக்காது, அவன்கிட்ட ஆதார் கார்டு இருக்காது, ஓட்டர் ஐடி இருக்காது, எந்த ஒரு கேட்டா தலையை சொல்லி அவனுக்கு நிரந்தரமான ஒரு ஊர் கிடையாது. உண்மையா சொல்ல போற நம்ம எல்லாரும் பரதேசி. பவுல் எழுதுறார் ஒரு இடத்துல, பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது. ஏன்னா நாம இந்த உலகத்துக்கு பரதேசி, நம்ம நிரந்தரமான இடம் பரலோகம் அப்படின்ற அர்த்தத்துல எழுதுறாரு. பரதேசிகள் அப்படின்னு சொல்லி சொன்னா ஜனங்களாலே கைவிடப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், சொந்த பந்தங்களாலே வெறுக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையில் சில பல நேரங்களில் அப்படி ஆயிடும். அம்மா இருப்பாங்க, அப்பா இருப்பாங்க, அண்ணன் இருப்பாங்க, எல்லாரும் இருப்பாங்க. சில நேரங்களில் நம்ம பரதேசிகள் ஆக்கப்படுவோம். பரதேசிகள் ஆக்கப்படுவோம். சில நேரத்தில் எல்லாரும் அவங்களுடைய கோபத்தையும் வெறுப்பையும் காட்டுவாங்க. பெற்றவங்களும் புள்ளன்னு பார்க்க மாட்டாங்க, அண்ணன் தம்பிகளும் அண்ணன் தம்பியும் பார்க்க மாட்டாங்க, சொந்த பந்தங்கள் யாரும் சொந்தக்காரன் பார்க்க மாட்டாங்க. அனுபவிடா அனுபவிட்டு விட்டுருவாங்க. தேடி கட்டளை எப்போ குடியில தள்ளப்பட்டானோ கர்த்தருடைய கரம் தூக்கும்படியாக வரும். எப்படிய மீறின் வாயில போய் விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் மீண்டும் கரையில கொண்டு வந்து சேர்க்கும்படியாக வரும். எப்போ அக்னி ஜுவாலையில விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் அங்கிருந்து அக்னி ஜுவாலையில இருந்து வேகாமல் எடுக்கும்படியாக வரும். எப்போ சிங்கத்தின் வாயில போய் விழுந்தாலும் கர்த்தருடைய கரம் அந்த இடத்துல மீட்கும்படியாக வரும். மனுஷராலே தள்ளப்பட்டு எப்போ நீ பரதேசியாக்கப்படுகிறாயோ அப்போ நீ கரணத்தை கர்த்தர் ஆர்வம் கர்த்தரோட கூட கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்தை நேசிக்கிறது, சொந்த பந்தங்களை நேசித்து, உன் படிப்பு, உன் பதவி, உன் பணத்தை நேசிக்கிறதுன்னா அதுதான் நேசிக்கிறது. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னிமித்தம் தகப்பனையாவது, தாயையாவது, பிள்ளைகளையாவது, பெற்றோரையாவது, வீட்டையாவது, ஆடு மாடு விமர்சனங்களையாவது, நிலத்தையாவது விற்கிறார்கள், எனக்கு சேஃப்டா இருக்க முடியாது. அப்படி விட்டவன் இந்த பூமியில எத்தனை மடங்கு பெற்று வரான்? 100 அத்தனையான ஆசீர்வாதம் இழந்துதான் பாருங்க. ஆண்டவருக்கு அது இடையாக உங்களை தொடர்ந்து பாவத்தில் வழி நடத்துகிற ஒரு காரியத்திலிருந்து நீங்க இழந்து பாருங்க. அந்த காரியம் எனக்கு வேணாம்னு சொல்லி எதையாவது நீங்க கர்த்தருக்காக இழந்து பாருங்க. நீங்க மேன்மையா நினைக்கிறத கர்த்தருக்காக இழந்து பாருங்க. ஆபிரகாம் தன்னுடைய மகனையே இழக்கப்பட்டான், அவன் நீதிமானாக்கப்பட்டான், அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்படி இழந்துதான் பாருங்க. எதையாவது கொடுக்குறேன், நீங்க அதிகமா நேசிக்கிறீங்க, அதிகமா விரும்புறீங்க, அது கர்த்தருக்கு பிரியமில்லாமல் இருந்தா அதை இழந்து பாருங்க. கர்த்தர் உங்களை என்ன பண்றாரு? சிறியரில் நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்து. ஒரு கலசம் அழிவு கொடுத்தாலும் அவன் அடையாமல் போவதில்லை. கர்த்தருக்காக எதையாவது எழுதுங்க. அதான் பவுல் சரியாக கண்டுபிடிச்சார். பரவாயில்ல தம்பி சொன்னார், நல்ல ஒரு பெரிய படிப்பாளி, நல்ல ஒரு அறிவாளி, நல்ல ஒரு ஞானி. பவுலுனா அவ்வளவு பெரிய ஆளு. பேதுருனா அப்படிங்கிற ஆள் கிடையாது, மீன் பிடிக்கிறவர். அவருக்கு கல்வி அறிவே கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அவரையும் பயன்படுத்த முடியும், இவரையும் என்ன பண்ண முடியும்? கொஞ்சம் பேரை கொண்டாகிறோம், அநேகம் பேரை கொண்டாகிறோம். அவரால் என்ன பண்ண முடியும்? யுத்தங்களை நடத்த முடியும், ஜெயத்தை எழுத முடியும். பரதேசிகளை காப்பாற்றுகிறார். நீங்க ஒப்போடுங்க ஆண்டவருக்கு. நீங்க இல்லாதவைகளை போல அழைக்கிற தேவன், இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன். இல்லாதவைகளை நீங்க ஒப்போடுங்க ஆண்டவருக்கு. நீங்க என்ன காரியத்துக்காக, என்ன நோக்கத்துக்காக தேவ சமூகத்தில் கூடுகிறீர்களோ அந்த நோக்கத்தை சொல்லி சோமனுங்க. அவர் சிறைச்சாலையில் இருக்கிறார். பேதுரு சபையார் எல்லாரும் என்ன பண்றாங்க? கூடி ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்கிறவங்களுக்கே விசுவாசம் ஒரு உண்மையாக தான் ஜெபிக்கிறாங்க. அவங்க இப்படி ஆகிய யாருன்னா தான் ஜெபிக்கிறாங்க, பாஸ்டிங் போட்டு ஜெபிக்கிறாங்க, இரவு பகல் ஜெபிக்கிறாங்க, தொடர்ந்து ஜெபிக்கிறாங்க. ஆனா விடுதலை ஆகி வந்துட்டாரு. என் பிள்ளைங்க ஜெபிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி
என்ன பண்றாரு? பேதுருவை தேவதூதன் மூலமா கொண்டு வந்து அந்த வீட்டாண்ட நிறுத்துறாரு, வீட்டு வாசல்ல கொண்டு வந்துட்டாரு. அவன் சபத்தை ஆண்டவர் கேட்கிறாரு. ஆனா உள்ள இருக்கிறது என்ன பண்றாங்க? அது பேதுருவா இருக்க முடியாது. ஜெபம் பண்றாங்க, அந்த விடுதலை ஆகல. என்ன பண்ண மாட்டாங்க? விசுவாசிக்கல. நம்ம ஜெபம் கூட நிறைய நேரத்துல அப்படிதான் இருக்கு. ஆண்டவரே பாஸ்டர் வயிறு வலி சரியாயிடும் ஜெபம் பண்ணிருப்பீங்க. மனசுல அப்படியா நான் ஜெபம் பண்ணியா சரியா அல்லேலூயா அல்லேலூயா. பரதேசிகளை காப்பாற்றுகிறார். அப்புறம் பாருங்க, திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் அவர் என்ன பண்றாராம்? ஆதரவா யாரும் இல்ல எனக்கு இந்த உலகத்தில. எத்தனை பேருடைய வாழ்க்கை சொந்த பந்தங்கள் இருந்தோம், ஆதரிப்பார் இல்லாம. ஆதரிப்பீர் வார்த்தையை நம்ம நிறைய வாட்டி கேள்விப்படுறோம். எப்போ எலெக்ஷன் வரும்போதெல்லாம் ஆதரிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் ரெட்டை இலை, ஆதரிப்பீர் விசில் சின்னம், ஆதரிப்பீர் மேளம் சின்னம், ஆதரிப்பீர் குக்கர் சின்னம், இப்படி நிறைய சின்னங்களை சொல்லி ஆதரிங்க ஆதரிங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம எல்லாம் ஆதரவு கொடுத்தாதான் என்ன பண்ண முடியும்? அவங்க வெற்றி பெற முடியும். வெற்றி பெற்று அவங்க வசதியான வாழ்க்கை வாழ முடியும். அவங்க ஓட்டத்தை எல்லாம் பிடிக்க முடியும். நம்ம இப்படியே தான் இருப்போம். ஆனா திக்கற்ற பிள்ளைகளாக இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆதரவு கொடுக்கிறார். நல்ல பேச்சு திறமையும், நல்ல கலரும், நல்ல அதிகாரமும், தகப்பனிடத்தில் நல்ல அன்பும் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணிட்டாங்க? சாமுவேல் அங்க கூடன உடனே அவன் விருந்துல வந்து கலந்துக்கிறாங்க. ஆதரவு இல்லாதவன் அனாதை என்ன பண்றான்? ஆட்டுல இருக்கான். ஆதரவு கொடுத்தாரா இல்லையா? ஆட்டுல திக்கற்றவன் ஆதரவு கொடுத்தாரா இல்லையா? அவனை வர சொல்லுங்க, நான் அவனை தான் பார்க்கணும். வெளியே சொல்லுங்க. ஆதரவு இல்லாம இருக்கிறீங்களா? திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களா? உங்களை தான் பார்க்கறதுக்கு கடவுள் வராரு. வெயிட் பண்றான். அவன் வரதுக்கு ஒரு நாள் கூட ஆயிருக்கலாம், உடனே வந்துருக்க மாட்டான். எனக்கு தெரிஞ்சு மேய்ப்பர்கள் எந்த ஊருக்கு போய் மேய்ச்சிருக்கிறாங்க தெரியாது. வெயிட் பண்ணி விருந்த நிறுத்து, பூஜையை நிறுத்து, பொங்கலை நிறுத்து, அவன் வர வரைக்கும் நான் இங்கே உட்கார்ந்து இருக்கிறேன். அவனுக்கு ஆள் அனுப்பி அவன் வரவழி. யார வரவழி? தாவீத வரவழி. நான் பார்க்க வந்தது தாவீது தான். நாம உங்களை பார்க்க வரல. யாரெல்லாம் ஆதரவு வச்சு இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் அனாதைகளா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் பரதேசிகளா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் குருடரா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் கைவிடப்பட்டவர்களா இருக்கிறீங்களோ, உங்களை தேடி சொல்கிறார். ஆதரவே இல்லை. 38 வருஷம், 38 வருஷம் சொல்ற வார்த்தைகளை கவனிச்சு பாருங்க. என்ன தூக்கி போய் விடுறதுக்குள்ள தேவதூதன் வந்து கலகிட்டு இருக்கிறாரு. யாராவது வந்து முன்னேறிங்க. ஆதரவே இல்லை. ஆதரவே இல்லை. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். குருடன் கத்துறான். சுத்தி இருக்கிற சிஷ்யத்துல எல்லாம் என்ன பண்றாங்க? ஐயா போய் விஐபி வீடுகளுக்கு தான் ஐயா போவாரா? கர்த்தர் மாற்றுகிறார். அவருடைய எண்ணங்களை கர்த்தர் என்ன பண்றாரு? திரும்புறாரு. அவன் இன்னும் ஒருத்த சத்தமாய் அவன் என்ன பண்ற? ஜனங்களுக்கு பயப்படுறாரு. எப்படியாவது என்னுடைய சத்தத்தை கர்த்தர் கேட்பார் என்று இன்னும் சத்தத்தை அதிகமாக்குகிறார். நம்ம தான் என்ன பண்றது? திரும்ப பக்கத்துல இருக்காரு. சத்தமா ஜெபம் பண்ணதுன்னா சரி நாளைக்கு என்ன பண்ணி சவுண்ட் இவன் சவுண்ட் கம்மி பண்ணல. அப்ஜெக்ஷன் வருது. ஜெபத்துக்கு அப்ஜெக்ஷன் வருது. ஆண்டவர் கூப்பிடுறதுக்கு அப்ஜெக்ஷன் வருது. ஆராதனைக்கு அப்ஜெக்ஷன் வருது. இவன் வால்யூம் கம்மி பண்ணல. வால்யூமை இன்னும் என்ன பண்றான்? என்ன பண்றான்? இன்க்ரீஸ் பண்றான். அசுரன சாஸ்திரத்தை எடுத்துக்காட்டுறதுக்கு லேட்டா வால்யூமை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்றான். அவனுக்காக சப்போர்ட் பேசுறதுக்கு யாருமே இல்ல. அவன் ஆண்டவர் கூப்பிடுறான். பேசாம இருக்கான்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை. எல்லாரும் அதட்டுறாங்க. அவனை போய் கண்டிக்கிறாங்க. பேசாம கூப்பிடாத, பேசாம. யாருடைய செவிகளிலே சத்தம் போகிறது? யாருடைய செவிகளுக்கு சத்தம் போறது? ஆண்டவருடைய செவிகளுக்கு சத்தம் போறது. உடைய ஜெபம் ஆண்டவருக்கு கேட்கப்படுமானால்
ஜெபத்தை தடை செய்ய ஒருவராலும் கூடாது. கருத்தாய் செபிக்கிற ஜெபங்கள், விடாமுயற்சியாய் செபிக்கிற ஜெபங்கள், இருதயத்தில் ஊற்றி செபிக்கிற ஜெபங்கள், தொடர்ச்சியாய் செபிக்கிற, சோர்ந்து போகாமல் செபிக்கிற ஜெபங்கள் கர்த்தர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். மார்மாட்டி ஜெபம் கிடையாது. சொன்னல, சின்ன வயசுல ஹாஸ்டல்ல இருக்கும்போது எங்களுக்கு ஜெபம் பண்ண சொல்லுவாங்க. டெய்லி எதத்தை ஜெபம் பண்ணாங்க, நல்லா படிக்கணும், எங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும், எங்களுக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும், நல்ல போகணும். டெய்லி அதே ஜெபம் தான். டயர்டா இருக்கிறவங்க அவன் சர்க்கிள் வரும்போது அவன் ஜெபம் பண்ண சொன்னான். நேற்று பண்ண ஜெபமே சாமி, நேற்று என்ன பண்ணணும் அதை என்ன பண்றேன், ரிமைண்ட் பண்றேன், அவன் தான் போச்சு. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். என்னத்தை சொல்லி ஜெபம் பண்றது? ஐயா ஜெபம் பண்ண சொன்னாரு, ஒரு புது குறிப்பு ஜெபம் பண்ணுறோம். வழக்கமா நம்ம சொல்ற ஜெபத்தை தான் டெய்லி பண்ணிட்டோம். அப்படி போட்ட உடனே ஒரு பாதுகாப்பு கொடுங்க, வேலை செய்யணும், நிறைய வருமானம் வரணும், பசங்க நல்லா இருக்கணும், வீடு நல்லா இருக்கணும். எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவருடைய செவிகளிலே நம்முடைய வார்த்தைகள் விட வேண்டும் என்று சொல்லி நாம் முயற்சி எடுத்தால் அந்த தடைகளை கண்டு நாம் தகர்த்து போகவே கூடாது. திக்கற்ற பிள்ளைகளையும் பரதேசிகளையும் கடைசியாக வாசிக்கிறோம். துன்மார்க்கன் தன் வழியை கவிழ்த்து போடுகிறார். துன்மார்க்கனுடைய வழியை என்ன பண்றாரு, கவிழ்த்து போடுகிறார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான செய்திகள் வசனங்கள் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரத்துள்ள நாம் கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, வசிக்கும் சங்கீதம் 60:11, 60:11. இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷருடைய உதவி என்னவா இதுதான். 118வது சங்கீதம் 8வது வசனம் சொல்லியிருக்கிறது, மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருக்கிறது. இது மனுஷனை அவாய்ட் பண்ணுறதுக்காக அல்ல, கர்த்தரை விட அதிகமா மனுஷனை நீ என்ன பண்ணாத, நம்பாத. கர்த்தர் தான் ஃபர்ஸ்ட், அவர்தான் ஃபர்ஸ்ட் என்று சொல்லி கர்த்தருக்கு முதலிடத்தை கொடுத்து. அதனால தான் தாவீது சொல்றார், கர்த்தரை நான் என்ன பண்றேன், முதல் இடத்துல வச்சிருக்கிறேன், எனக்கு முன்பாக வச்சிருக்கிறேன். நிறைய ஃபங்க்ஷன்கள்ல தெரியும் கர்த்தரை எங்க வச்சிருக்கிறாங்க, நிறைய கல்யாணங்கள்ல தெரியும், நிறைய வீட்டு விசேஷங்கள்ல தெரியும் கர்த்தரை எங்க வச்சிருக்கிறாங்கன்னு தெரியும். ஒரு அரசியல்வாதி வந்தா அரசியல்வாதி அவங்க வெயிட் பண்ணுங்க, அவங்க கோர்ட்டு மாலை போட்டு அப்படி போட்டோம் அப்புறமா நம்ம பார்க்கலாம்னு சொல்லுவாங்க. நிறைய வீடுகள்ல தாய்மாமன் வந்து வச்சுக்கோங்க, அப்புறம் ஜெபம் பண்ணலாம். தாய்மாமன் வந்து என்ன பண்ணிட்டு போட்டோம், நாலங்கு வச்சுட்டு போயிட்டு பாஸ்டர் அப்புறம் நம்ம ஜெபத்தை ஆரம்பிச்சுக்கலாம். நிறைய வீடுகளில கர்த்தரை எங்க வச்சிருக்கிறாங்கன்னா வீட்டு விசேஷங்கள்ல கண்டுபிடிச்சிடலாம். மாஸ்டர் பேர் போட மாட்டாங்க, மாஸ்டர் போட மாட்டாங்க, அரசியல்வாதி போடுவாங்க, அவங்க குடும்பத்தாளுங்க போடுவாங்க. கர்த்தருக்காக ஒரு வசனம் வைக்க மாட்டாங்க. இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்க கர்த்தரை தான் தெய்வமாக போடுகிறோம். நீங்க வசனம் சொல்றது கர்த்தரை முன்னிலைப்படுத்த வேண்டும். மனுஷனை நம்புவதை விட கர்த்தரை எப்படியும் அவர் எழுதுறாரு, சமயம் வாய்த்தாலும் சமயம் வாய்க்காவிட்டாலும் என்ன பண்ண, எப்படியானாலும் திருவசனத்தை கொண்டு வந்து உள்ள நுழைப்பா, மூக்குல ஏத்துப்பா, காதுல ஏத்துப்பா, வாயில ஏத்துப்பா. ஆண்டவருடைய வசனத்தை முன்னிறுத்தி பிரஜாதியார் ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துகிறதை அவரை காண வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட வேண்டும். எந்த வழியாவது கர்த்தருடைய நாமத்தை ஊக்குவிப்பதையே, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதையே நம்முடைய நோக்கமாக கொண்டிருக்கணும். அப்புறம் வாசிக்கிறோம் பாருங்க, வாசிங்க 104வது அதிகாரம் சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்க மட்டும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும்